ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் அடுத்தடுத்து சர்ச்சைகள் வெடித்து வருகிறது. இரு கட்சியினரும் பொதுவெளியில் மாறி மாறி வார்த்தை மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் அதிகார பங்கீட்டுக்கான நேரம் இது என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் செல்லும் இடமெல்லாம் கூறி வருகிறார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை திமுக அமைச்சர்கள் மேடைக்கு மேடை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். மதுரையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசுகையில், கூட்டணி கட்சிகளை திமுக அவமதிப்பது கிடையாது, உள்ளதையே எடுத்து சொன்னோம். உதயசூரியன் என்றால்தான் மக்கள் ஓட்டளிப்பர். கூட்டணி வேண்டாம் என்று சொல்ல எங்களுக்கு உரிமை இல்லை, தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. ஆனால் முதல்வர் ஆட்சியில் பங்கு கிடையாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். வரும் சட்டசபை தேர்தலில் 170 தொகுதிகளில் திமுக போட்டியிடும், 160 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்று கூறியிருந்தார். இந்த பிஜேபிக்காரன் காங்கிரஸை ஏதாவது குடைச்சல் கொடுக்க மாட்டாரா? மாவட்ட செயலாளர் அது மாதிரி இவர் கண்ணப்ப கொடுக்க. நாங்கள் என்னென்னா நிலைமையே சொன்னோம், நீங்கள் இப்படிலாம் இருக்காதியப்பா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சா தான் நல்லதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் தவிர வேறு ஒன்றும் கூட்டணி வேணாமல் எங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கு கிடையாது. அவர் தலைவர் அவர் யார் என்ன முடிவெடுக்கிறாரோ அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆட்சியில் பங்கு கிடையாது. 93 இடம் தானே வச்சுருந்தார் கலைஞர். அப்போ கொடுத்தாரா? எல்லா கட்சியும் தானே இருந்துச்சு. அப்போ அப்புறம் 150 தொகுதி நீ வரும்போது எப்படி 150லேருந்து 160 தொகுதி உதயசூரியன் ஜெயிக்க நீங்கள் பாருங்கள். இதனை மேற்கோள் காட்டி மாணிக்கம் தாகூர் இன்று பதிவு ஒன்று வெளியிட்டார். அதில் 2021 173 தொகுதிகளில் போட்டியிட்டு திமுக 133 இடங்களில் வெற்றி பெற்றது. நாங்கள் கேட்பது திமுக தோல்வியடைந்த இடங்களைதான். அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். கருத்து மோதல் முற்றி வருவதால் கூட்டணி கட்சிகளுக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது.